ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். வெல்லமும் நெய்யும் சேர்த்து மணக்கிற இந்த கோதுமை களி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது திருநெல்வேலியில் உள்ள ஒரு பாரம்பரியமான களி ரெசிபி. இது செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு துருவன வெல்லம் அல்லது பவுடர் பண்ண வெல்லம் தேவைப்படும். நான் கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கணும்னு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் போல் நெய் எடுத்துக்கலாம். வெல்லத்தை ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்துக்கணும். நல்ல சூடான வெட்டி விட்டு கரைச்சிக்கலாம். பாகு பதம்லாம் தேவையில்லை. எப்போதுமே நம்ம வெல்லம் சேர்த்து செய்கிற இனிப்பு எதுவாக இருந்தாலும் அந்த வெல்லத்தோட கலரை பொறுத்து தான் அந்த இனிப்போட கலர் இருக்கும். ஆனால் களி அப்படிங்கல உங்களுக்கு எந்த கலரில் இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதை வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம சுத்தமான வெள்ளைப்பொடி யூஸ் பண்ணால் கூட லேசாக அடியில் கொஞ்சம் மண்டி இருக்கும். அதனால் நம்ம காய்ச்சி கரைச்சி வடிகட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது. நல்ல அடிக்கனமான பாத்திரமோ இல்லை நான்ஸ்டிக் பேனோ எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கணக்கு. நம்ம 1 கப் அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கிறோம். 1 கப் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வரையில் தீயை குறைவாக வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் கோதுமை மாவை, அதை அப்படியே தூவி விட்டுறணும். பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணுறோம் இல்லையா, விஸ்க் வச்சு கலந்துட்டு அடுப்பில் போட்டுக்கின்றது அந்த மாதிரி கிடையாதுங்க. கொதிக்கிற வெந்நியில் கோதுமை மாவை தூவி லைட்டாக பரத்தி மட்டும் விட்டுக்கணும். பரத்தி விட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் வேகணுங்க. நடுவில் எதுக்காக அந்த உட்டன் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன்னா, சில சமயம் நம்ம டைட்டாக மூடி போடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேத்து உள்ள தண்ணி வடியும். அதுக்காக தான் உட்டன் ஸ்பூன் போட்டிருக்கோம். நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தட்டி மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாம். தண்ணி நிற்கிது இல்லையா, தண்ணி நின்றுதுன்னா திரும்ப மூடி போட்டு விட்டுருங்க. குறைஞ்சது 20 நிமிஷமாவது வேகும். தீ மட்டும் குறைவாக இருக்கட்டும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி நல்லா இஞ்சிட்ருக்கு. லேசான ஒரு ஈரப்பதம் தான் இருக்குது. மாவு நல்லா வெந்துட்டுருக்கும். கனமான ஒரு மரக்கரண்டி இல்லது மத்து எடுத்துக்கோங்க. மத்தை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி கைப்பிடி நீளம் இல்லாத மத்தாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுப்பை அணைச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் அனல் அடிக்கும். நல்ல நீல கைப்பிடியான மத்தாக இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பை குறைஞ்ச தீயில போட்டே கலந்துக்கலாம். வெள்ளை வெள்ளையாக தெரியுது கோதுமை மாவு வெந்திருக்குமா அப்படின்னா சூப்பராக வெந்திருக்குங்க. 20 நிமிஷம் குறைஞ்ச தீயிலே போட்டிருக்கா. அந்த அனலில் நல்லா வெந்துட்டுருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்மளுடைய விருப்பம் தான். நல்ல தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் இனிப்பும் நெய்யோட அளவும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல வெந்த மாவை தான் நம்ம ஒன்று போல் சேர்த்து கொண்டு வரோம். நல்லா கலந்து வந்துட்டு இப்போ ஒரு கரண்டியில் நம்ம உருட்டி எடுத்து, கரண்டிலேயோ கிண்ணத்துலேயோ உருட்டி எடுத்து சின்ன சின்ன பாலாக பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா இது மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஆனால் உங்களுக்கு 2-3 நாள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இனிப்பும் நெய்யும் அளவு ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் 2-3 நாளைக்கு இருக்கும். இனிப்பு குறைவாக போட்டிருந்தோன்னா 1 நாள் தான் இருக்கும். இந்த களி பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கோதுமை களி அப்படிங்கிற உங்களுக்கு சத்தும் ஜாஸ்தி. நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.